Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து we'll see about gangrene, அதோடைய pathophysiology and அதோடைய types வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற எல்லா ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக் விச் இஸ் gangrene. ஸோ கேங்க்ரீனோடைய மெயின் டெஃபினேஷன். ஸோ கேங்க்ரீன் யூஸ்வலி எப்போ நடக்கும்னா ஒரு எனி பார்ட் ஆஃப் தி பாடி, அந்த பார்ட்டில் வந்து இன்ஃபெக்ஷன்னால இல்லை பாக்டீரியாஸ்னால இன்ஃப்ளமேஷன் நடந்து அந்த இன்ஃப்ளமேஷன் ஹீல் ஆகாமல் பர்டிகுலர் இடத்துல வந்து செல்ஸ் எல்லாம் டெத் ஆகும்போது நெக்ரோசிஸ் நடக்கும். நெக்ரோசிஸோடைய அடுத்த ஸ்டேஜ் இஸ் கால்ட் as gangrene. Right? So definition of gangrene is it is a form of necrosis. So necrosis அப்புறமா நடக்குது. It's a form of necrosis of a tissues with a super added putrefaction. So super added putrefaction is nothing but collection of dead tissues and bacteria, pus collection எல்லாமே சேர்ந்தது வந்து which is a putrefaction of super added putrefaction. So definition of gangrene is it is a form of necrosis of a tissues with a super added putrefaction. So இதுக்கான main cause என்ன அப்படின்னா, so main cause is as we know that cell injury அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். எப்போ ஒரு இடத்துல இன்ஜுரி நடக்குதோ, செல்லில் வந்து இன்ஜுரி நடக்கும். ஸோ அந்த இன்ஜுரி நடந்த இடத்துல கரெக்டான பிளட் சப்ளை இல்லை. ஸோ தட் இஸ் அ இஸ்கீமியா as well as ஹைபாக்சியா. ஸோ பிளட் சப்ளை கரெக்டாக இல்லை, பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் கூட கம்மியாகும். ஸோ whenever there is an injured area has ischemic condition and hypoxic condition, which will leads to the primary inflammatory mechanism. And in the primary inflammatory mechanism அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் போது எப்படி அதிகமாகுது, அந்த ஏரியாவில் இருக்கிற பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியாவோட விருலன்சி இஸ் நத்திங் பட் அதோடைய பவர் ஆஃப் காசிங் தி டெத் ஆஃப் தி டிஷ்யூஸ் ஆர் அஃபெக்டிங் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி டிஷ்யூ. ஸோ ஹியர் primary inflammation அதிகமாகுது by virulent bacteria which will result in massive cell death or the tissue death in the area of the inflammation, which will become the cells becomes necrosis. In the necrosis kapro that leads to the gangrenous part. Fine. So based on these conditions, which is divided into three types. In the gangrene வந்து மூணு டைப்பா டிவைட் பண்ணியிருக்காங்க. The first one is dry gangrene and second one is wet gangrene. In the wet gangrene odia variant form of gangrene is a third one which is gas gangrene. So let's see about in detail about dry, wet and gas gangrene. First one, dry gangrene. So dry gangrene enna, so inga dry gangrene which begins from distal part of the limbs. So distal is nothing but away from the body, and distal part of the limbs is ஒன்று அப்பர் லிம் இல்லை லோயர் லிம். யூஸ்வலி லோயர் லிம்பில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டல் பார்ட் ஆஃப் தி லிம்ஸில் வந்து இந்த ட்ரை கேங்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மெயின் காஸ் என்ன அப்படின்னா இஸ்கீமியா. ஸோ whenever it is called as gangrene or necrosis, அதுக்கு மேஜர் காஸ் எப்போவுமே வந்து இஸ்கீமியா, தட் இஸ் அ லேக் ஆஃப் பிளட் சப்ளை. ஸோ லேக் ஆஃப் பிளட் சப்ளை இஸ் அ மேஜர் காஸ். அதோட சேர்ந்து ஆக்சிஜன் கூட குறைவாக இருக்குது, தட் இஸ் அ ஹைபாக்சியா. So example for dry gangrene is gangrene of the toes and feet. காலில் வந்து gangrene இருக்கும், உங்களுக்கு பிக்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த gangrene of the toes and feet is a prime example for dry gangrene, which is mainly due to the arteriosclerosis. ஸோ arteriosclerosis அப்படின்னும்போது இது ஓல்ட் ஏஜில் யூஸ்வலி ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் மேல் ஆர் ஃபீமேல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அங்கே ஆர்ட்ரிஸ் வந்து அதோடைய நார்மல் ரெகுலர் ஆக்டிவிட்டியை வந்து லூஸ் பண்ணும். தட் இஸ் அ ஸ்க்ளீரோசிஸ்னால ஸோ அங்கே பிளட் சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆகும், இல்லைன்னா கம்ப்ளீட்லி கம்மியாகிடும். அதனால அந்த ஏரியாவில் வந்து ட்ரை கேங்க்ரீன் வந்து வெரி ஈஸிலி வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு அதர் காசஸ் வேறு என்னென்ன காஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரை கேங்க்ரீன் மேஜர் காஸ் இஸ் அ இஸ்கீமியா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் thromboangiitis obliterans, or it is also called as Berger's disease and Raynaud disease. இது ரெண்டுமே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் வெசல்ஸில் பிளட் சப்ளை கம்மி ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ஆர்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஆர்டரிஸில் வந்து பிளட் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால
that will causes the ischemic condition. And another cause is trauma, ஏதாவது ஒரு injury accidentல அதனால வரக்கூடிய condition. Then next is mode of action. Mode of action also you can say it is as a pathophysiology. So pathophysiology எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட் ஆர் டோஸ், அங்கே வந்து ஒரு இன்ஜுரி நடக்கும். ஸோ அந்த இன்ஜுரி மேபி ட்ராமானால இருக்கலாம், இல்லைன்னா சம் பாக்டீரியாஸால கூட இன்ஜுரி நடந்துருக்கு. ஸோ அந்த இன்ஜுரி நடக்கும்போது பாக்டீரியா வந்து எக்ஸசிவாக உள்ள பிளட் சப்ளையில் போகும். ஸோ அந்த பாக்டீரியாவோட விருலன்சி அதிகமாகும். ஸோ இந்த இன்ஜுரி நடந்த இடத்துல நமக்கு இந்த பிளட் சப்ளைலேருந்து பிளட் வரக்கூடிய அமௌண்ட் வந்து பிளட் கம்மியாக இருக்கும். தட் இஸ் அ இஸ்கீமிக். ஸோ இந்த இஸ்கீமிக் கண்டிஷன் அண்ட் hypoxic condition, obviously we know that because of the ischemia and hypoxia our cells become death ஆகும். ஸோ அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் because of the virulency of the bacteria which will causes the increased bacterial infection. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுட்ல இருந்து அப்வர்ட் பொசிஷன், ஃபைன். ஸோ ஃபுட்ல இருந்து அப்வர்ட்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஸோ காலில் ஆரம்பித்தது பின்ன காஃப் மசில் அந்த ஏரியா சுற்றி அப்வர்ட் பொசிஷனில் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் எங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு பிளட் சப்ளை அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதை டில் வேர் த பிளட் சப்ளை இஸ் அவைலபிள். ஸோ அந்த பிளட் சப்ளை அவைலபிள் இருக்கிற ஏரியா வரைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் பிளட் சப்ளை வந்ததுன்னா அங்கே நமக்கு ஃபைட் பண்ணக்கூடிய எல்லாமே ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால இன்ஃபெக்ஷன் எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண முடியும். எங்கெல்லாம் பிளட் சப்ளை இல்லையோ அங்கே வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால இன்ஃபெக்ஷன் வந்து டாமினேட் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாமே டெத் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் வில் ஸ்ப்ரெட் அப் டு வேர் த பிளட் சப்ளை இஸ் அவைலபிள். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து லைன் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஸோ லைன் ஆஃப் செப்பரேஷன் இஸ் நத்திங் பட் த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்ஸ் அப்வர்ட் till the blood supply is available. So the difference between the gangrenous part or the infection part and the viable part, the area that separation area is called as line of separation. Next one is morphological features of dry gangrene. So dry gangrene வந்து morphologically அந்த cells என்னென்ன இருக்கும், once அந்த ஏரியாவில் வந்து dry gangrene நடந்ததுன்னா gross features வந்து which shows dry. எப்போவுமே dry gangrene இருக்கிறதுனால அங்கே discharges வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை which is a dry and shrunken சுருங்கி போகிறது. அண்ட் the area of infected area வந்து black கலரில் இருக்கும். ஸோ இந்த black கலர் ஏன் ஆகுது அப்படின்னா லிபரேஷன் ஆஃப் ஹெச்பி ஹீமோக்ளோபின் லிபரேட் ஆகுறதுனால. ஸோ அங்கே லிபரேஷன் ஏன் ஆகுது அப்படின்னா டியூரிங் ஹீமோலைசிஸ். ஸோ ஹீமோலைசிஸ் ஆஃப் ஆர்பிசி, இந்த ரெட் பிளட் செல் வந்து டெத் ஆகும்போது ரெட் பிளட் செல்லுக்குள்ளே இருக்க இந்த அயன் பார்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் ரெட் பிளட் செல்லை விட்டுட்டு செல்லுக்குள்ள வரும். ஸோ அந்த செல்லில் வரும்போது that becomes அந்த ஏரியா வந்து பிளாக் கலரில் மாறும். இந்த ட்ரை ஷ்ரங்கன் பிளாக் கலரில் இருக்கிற அந்த ட்ரை கேங்க்ரீன் வந்து which resembles like a foot of mummy. ஸோ அந்த மம்மிஃபைடு பாடி மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்து தெரியும். தென் ஹிஸ்டாலஜிக்கலி வந்து இந்த ட்ரை கேங்க்ரீனில் ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோபிக் அண்டரில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற செல்ஸ் எல்லாமே நெக்ரோடைஸ்டாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி கேங்க்ரீன் ஆகணும் அப்படின்னா செல்ஸ் வந்து நெக்ரோசிஸ் ஆனால் தான் அங்கே கேங்க்ரீன் ஆக முடியும். ஸோ நெக்ரோடைஸ்டு செல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஸ்மட்ஜிங் ஆஃப் டிஷ்யூ செல். ஸோ ஸ்மட்ஜிங் இஸ் நத்திங் பட் அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு லைனில் வந்து அரேஞ்ச் ஆகாமல் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஸ்மட்ஜ் ஆகிருக்கும். ஸோ மிக்ஸ்டப்பாக இருக்கிறதுனால ஸ்மட்ஜிங் ஆஃப் த டிஷ்யூஸ் இஸ் ஆல்சோ கேன் பி சீன். தென் லைன் ஆஃப் செப்பரேஷன் நமக்கு தெரியும், கேங்க்ரீன்டு பார்ட் அண்ட் பிளட் சப்ளை அவைலபிளாக இருக்கிற இடம், அந்த ரெண்டு டிவைட் ஆகிற இடம். ஸோ இந்த லெக்ல இருந்து இங்கே பிளட் சப்ளை வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் பிளட் சப்ளை இஸ் கம்ப்ளீட்லி நாட் அவைலபிள். ஸோ திஸ் பார்ட் இஸ் லைன் ஆஃப் செப்பரேஷன். ஸோ இந்த லைன் ஆஃப் செப்பரேஷன் ஏரியாவில் வந்து we can see inflammatory granulomatous tissue. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் பிளட் சப்ளை வருது அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதனால லைன் ஆஃப் செப்பரேஷன் ஏரியாவில் வந்து we can see the inflammatory granulomatous tissues. So this is about dry gangrene. Next வந்து wet gangrene.
So wet gangrene is a second type of gangrene. In the wet gangrene, the name suggesting wet in solumbode, which usually takes place in the area which is having most moisture அதிகமாக இருக்கிற இடத்துல. ஸோ மாய்ஸ்சர் இருக்கிற இடத்துல either tissues இல்லைன்னா ஆர்கனில் வந்து இந்த வெட் கேங்க்ரீன் வந்து நடக்கும். ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் எங்கெங்கே அப்படின்னா மவுத், பவல் ஏரியாஸ், லங்ஸ், சர்விக்ஸ், வல்வா எக்ஸெட்ரா. ஃபைன். ஸோ இந்த வெட் கேங்க்ரீனுக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டயபெட்டிக் ஃபுட். டயபெட்டிக் ஃபுட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஏன்னா டயபெட்டிக் ஃபுட் எதனால் நடக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் கிளைசீமிக்காக இருப்பாங்க, சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது ஸோ அது பாக்டீரியாவோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரைட். ஸோ அதனால ஹைப்பர் கிளைசெமிக் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலி சுகர் லெவலில் கண்ட்ரோல் வச்சுக்க சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு காயமோ ஊண்டு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக ஆறாது. ஏன்னா அவங்க பிளட்டில் வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த பாக்டீரியா வந்து கேங்க்ரீன் ஆகிறதுக்கோ இல்லைன்னா செல் டெத் ஆகிறதுக்கு வந்து ஃபேவர் பண்ணும். ஸோ அதனால டயபெட்டிக் ஃபுட்டு இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைம் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் இஸ் பெட் சோர்ஸ். ஸோ இந்த பெட் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த பெட் ரிடனாக இருக்கிற பேஷண்ட் அவங்களால நடக்க முடியாது. தே வில் லை டவுன் இந்த பெட்லேயே ரொம்ப நாளாக படுத்துட்டு இருக்கிறதுனால லேக் ஆஃப் பிளட் மூமெண்ட், அந்த பிளட்டுடைய மூமெண்ட் கம்மியாக இருக்கும். அண்ட் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிற இடத்துல ஒரே இடத்துல ப்ரெஷர் அதிகமாக விழுறதுனால அந்த ஏரியாவில் வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சின்ன யூரினாலேயோ மோஷனாலேயோ இல்லை சம் அதர் இன்ஃபெக்ஷனால அந்த ஏரியாவில் ஒரு காயப்பட்டுது அப்படின்னா அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து மறுபடி இன்ஃபெக்ஷனோ இல்லை பஸ் ஃபார்மேஷன் இல்லைன்னா செல் டெத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வெட் கேங்க்ரீன் நடக்கிறதுக்கு முக்கியமான காஸ் என்ன அப்படின்னா மெயின்லி வந்து பிளாக் இந்த வீனஸ் ஆர்டீரியல்ஸ், வீனஸ் சப்ளை. ஸோ பிளாக் இந்த வீனஸ் சப்ளை இஸ் நத்திங் பட் பிளட் சப்ளை. வெயின்ல இருந்து வரக்கூடிய பிளட்ல பிளாக் இருந்தது. அந்த பிளாக் எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒன்றும் த்ராம்போசிஸ் இல்லைன்னா எம்பாலிசம். ஸோ த்ராம்போசிஸ்னா என்ன? த்ராம்போசிஸ் இஸ் நத்திங் பட் பிளட் கிளாட். நார்மல் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா பிளட் கிளாட். ஒரு பெரிய கட்டிய சின்ன சின்ன கிளாட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பெரிய கிளாட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ராம்போசிஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ஒரு துளி த்ராம்போசிஸ் மட்டும், ஒரு பீஸ் மட்டும் வெளியே போகுது அப்படின்னா அதை எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். ஸோ இந்த த்ராம்போசிஸ்னாலேயோ இல்லைன்னா எம்பாலிசம்னாலேயோ அந்த வெயினில் வரக்கூடிய பிளட்டுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா பிளட் சப்ளை குறையும். அதனால வெட் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும். ரேராக வந்து ஆர்டீரியல் சப்ளைனால கூட இந்த வெட் கேங்க்ரீன் வந்து காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பேத்தோஃபிசியாலஜி. ஸோ பேத்தோஃபிசியாலஜி ஒரு மோட் ஆஃப் ஆக்ஷன் என்ன? மேக்ஸிமம் இந்த பிளாக்கேஜ்னால அந்த இடத்துல இன்ஃபெக்ஷனாக இருக்கிற இடத்துல வந்து பிளட் வந்து கூலிங்கில் இருக்குது. ஃபைன். ஸோ இங்கே ஒரு த்ராம்போசிஸ் இருக்குது இல்லைன்னா எம்பாலிசம் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே வந்து பிளட் சப்ளை வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகுது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பிளட் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஃபைன். ஸோ பிளட் இஸ் ஸ்டஃப்டு வித் த பிளட். ஸோ இந்த ஸ்டஃப்டாக இருக்கிற பிளட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் கிளைசீமிக்காக இருந்தாங்க, அந்த பேஷண்ட் ஹைப்பர் கிளைசீமிக்காக இருந்தாங்கன்னா இந்த பிளட்ல இருக்கிற சுகர் என்ன இருக்கோ, குளுக்கோஸ் என்ன இருக்கோ அது வந்து இந்த பாக்டீரியல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாக்டீரியல் க்ரோத் அதிகமாக ஆக அந்த இடத்துல வந்து செல் வந்து டெத் ஆகுது. தட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி செல். ஃபைன். ஸோ அந்த செல் டெத்துனால அந்த ஏரியாவில் வந்து செப்டிசீமியா வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த செப்டிசீமியாவோட எண்ட் ரிசல்ட் என்ன ஆகுது, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா செல்லுமே வந்து டெத் ஆகும். ஃபைன். ஸோ செல் டெத் லீட்ஸ் டு தி நெக்ரோசிஸ் லீட்ஸ் டு வெட் கேங்க்ரீன். ஃபைன். ஸோ இதுக்கான பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இதில் முக்கியமாக ட்ரை கேங்க்ரீனுக்கும் வெட் கேங்க்ரீனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ட்ரை கேங்க்ரீனில் நம்ம சொன்னோம் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஏரியாவுக்கும் பிளட் சப்ளை இருக்கிற ஏரியாவுக்கும் தெர் இஸ் அ கிளியர் கட் லைன் ஆஃப் செப்பரேஷன் வந்து கிளியராக தெரியும். ஆனால் வெட் கேங்க்ரீனில் வந்து லேக் ஆஃப் கிளியர் கட் லைன் ஆஃப் செப்பரேஷன். அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி வேணாலும் பரவலாம், எப்படி வேணாலும் செல்லை வந்து டேமேஜ் பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த வெயின்ல இருந்து இந்த பிளட் சப்ளைலேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் ட்ராவல் பண்ணி பெரிட்டோனியல் ரீஜன் இஸ் நத்திங் பட் அப்டமன் ரீஜன், அங்கே கூட இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணும், விச் இஸ் கால்ட் அஸ் பெரிட்டோனைட்டிஸ். நெக்ஸ்ட்
வெட் கேங்க்ரீனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர். ஸோ மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர் என்ன இருக்கும்? ஸோ ஆஸ் ஆல்ரெடி செட், வெட் அப்படின்னும் போது மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதுனால க்ரோஸ் ஃபீச்சர்ஸில் வந்து அந்த இன்ஃபெக்டட் ஏரியா வந்து சாஃப்டாக இருக்கும், ஸ்வெல்லனாக இருக்கும். பியூட்ரிட்னா டெட் டிஷ்யூஸ் அண்ட் பஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிறது. தென் ராட்டன்னா அந்த ஏரியா வந்து அஃபென்சிவாக இருக்கும். தென் டார்க் கலரில் இருக்கும். இதே ட்ரை கேங்க்ரீனில் வந்து ட்ரையாக இருக்கும், ஷ்ரங்கனாக இருக்கும் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும். தென் ஹிஸ்டாலஜிக்கலி என்னென்ன இருக்குன்னா, விச் இஸ் கம்ஸ் அண்டர் coagulative necrosis. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது இங்கே ஒரு பிளாக் இருக்குது. அந்த த்ராம்போசிஸோ எம்பாலிசம்னால வெசல் பிளாக் இருக்கிறதுனால அந்த பிளாக்குக்கு கீழே ஃபுல்லாகவே கூலிங் ஆஃப் பிளட், ஃபைன் ஸ்டஃப்டு பிளட் இருக்கிறதுனால விச் இஸ் கம்ஸ் அண்டர் coagulative necrosis. அங்கே coagulation ஆஃப் clot formation வந்து அதிகமாக இருக்கும். தட் இஸ் வை விச் இஸ் கம்ஸ் அண்டர் coagulative necrosis. தென் அல்சரேட்டிவ் ஆஃப் மியூக்கோஸ். ஸோ நம்ம வெட் கேங்க்ரீன் அப்படின்றதுனால நம்ம நிறைய இடத்துல வெட்டாக இருக்கிற பிளேசஸ், அப்போவே சொன்னது தான், மவுத்தாக இருக்கலாம், பவலாக இருக்கலாம், சர்விக்ஸாக இருக்கலாம், அல்வாவாக இருக்கலாம், அங்கே எல்லாமே வந்து மியூக்கஸ் மெம்பரன் அதிகமாக இருக்கும். அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அந்த மியூக்கஸ் மெம்பரனுடைய அல்சரேஷன்ஸ், அந்த மியூக்கஸ் மெம்பரில் வந்து அல்சர்ஸை பார்க்கலாம் வித் இன்டென்சிவ் இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேஷன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அங்கே உள்ள பிளட் சப்ளைனால இது என்னது டபிள்யூபிசிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஃபைட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேஷன்ஸை கூட பார்க்கலாம். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைன் ஆஃப் செப்பரேஷன் வந்து ட்ரை கேங்க்ரீனில் வந்து கிளியர் கட்டாக இருக்கும். அண்ட் ஹியர் வெட் கேங்க்ரீனில் லைன் ஆஃப் செப்பரேஷன் இஸ் நாட் கிளியர். எப்போவுமே வந்து அன்கிளியராக, ஐ மீன் எங்கே வேணாலும் பரவாயில்ல, அந்த லைன் ஆஃப் செப்பரேஷன் வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. Last one is gas gangrene. So gas gangrene is a variant type of wet gangrene. So இந்த gas gangrene வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மெயின்லி வந்து gas forming Clostridia bacteria. So Clostridia அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இது கம்ஸ் அண்டர் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் anaerobic பாக்டீரியா. anaerobicனா அங்கே ஆக்சிஜன் இல்லைன்னா கூட இந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும். ஸோ தட் இஸ் anaerobic பாக்டீரியா. இந்த கேஸ் ஃபார்மிங் Clostridia is nothing but இந்த Clostridia வந்து பிளட்ல சேர்ந்ததுக்கப்புறம் குளுக்கோஸை வந்து ஃபர்மெண்டேட் பண்ணும்போது, இந்த ஃபர்மெண்டேஷன் மெக்கானிசம் பண்ணும்போது இந்த Clostridia பாக்டீரியா வந்து கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கேஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி Clostridia பாக்டீரியா வந்து செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால வந்து கேஸ் ஃபார்மிங் Clostridia அப்படின்றதுனால விச் காசஸ் தி கேஸ் gangrene. ஃபைன். ஸோ இந்த Clostridia பாக்டீரியா என்ன பண்ணும், வீனஸ் டாக்ஸிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வீனஸ் டாக்ஸிக் இஸ் நத்திங் பட் திஸ் கேஸ், த வேஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் Clostridia பாக்டீரியா. இந்த கேஸ் தான் வந்து வீனஸ் டாக்ஸிக். ஸோ இது வந்து செல் டெத்தோ நெக்ரோசிஸோ இல்லைன்னா எடிமாவை வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த Clostridia எப்படி பாடிக்குள்ளார என்ட்ரி பண்ணுது அப்படின்னா, எங்கேயாவது இருக்கிற ஓப்பன் ஊன், எஸ்பெஷலி மசில்ஸில் இருக்கிற மசிலில் வந்து எதாவது கட் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பன் ஊன்னால இந்த Clostridia பாக்டீரியா வந்து பிளட்டுக்குள்ளார வரும். ஸோ அந்த பிளட்டுக்குள்ளே வந்து அப்புறமா வந்து விச் காசஸ் தி கேஸ் gangrene. தென் மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி அப்படின்னா, மார்ஃபலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் க்ரோஸ் ஃபீச்சர்ஸில் வந்து இந்த இன்ஃபெக்டட் ஏரியா வந்து ஸ்வெல்லனாக இருக்கும், எடிமேட்டஸாக இருக்கும். நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபில்ட்ரேஷனாக இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கிறதுனால அந்த ஏரியா வந்து ஸ்வெல்லிங், எடிமேட்டஸ் அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கும். தென் கிரிபிட்டன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிரிப்டன்ட் அப்படின்னா இந்த டிஷ்யூக்கு இந்த கேஸ் ரிலீஸ் ஆகுது இல்லை, வேஸ்ட் ப்ராடக்ட் கேஸ் என்ன இருக்கும், இது வந்து மசில்ஸ்லேயோ டிஷ்யூஸில் போய் அக்யூமுலேட் ஆகும். ஸோ அதனால அந்த ஏரியாவில் வந்து கிரிபிட்டன்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் ஆகும். கிரிபிட்டன்ஸ்னா சத்தம், இந்த நக்கல் உடையிற மாதிரி அந்த சத்தம் என்ன இருக்கோ அதுதான் கிரிபிட்டன். தென் அந்த இன்ஃபெக்டட் ஏரியா வந்து டார்க் ஆர் பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். தென் ஃபவுல் ஸ்மெல்லிங் ஆர் அஃபென்சிவ் ஸ்மெல்லாக. தென் மைக்ரோஸ்கோபிக் ஃபீச்சரில் which comes under coagulative or liquefactive necrosis. ஏன்னா வெட் கேங்க்ரீனோடைய வேரியண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ coagulative வந்து பிளட் அக்யூமுலேட் ஆகும், coagulative அண்ட் வெட் கேங்க்ரீன் வேரியண்ட்னால இங்கே லிக்விஃபேக்ஷன், லிக்விட் ஐ மீன் டிஸ்சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து யூ கேன் ஏபிள் டு see the Clostridia bacteria, presence of the gram positive Clostridia bacteria வந்து பார்க்கலாம். தென் லியூகோசைட்டிக் இன்ஃபில்ட்ரேஷன், இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும்.
ஸோ லியூக்கோசைட்ஸ் வந்து ஃபைட் பண்ணும் எகென்ஸ்ட் பாக்டீரியா எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுனால அங்கே லியூக்கோசைட்டிக் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். தென் எடிமேட்டஸாக இருக்கும், டிஷ்யூஸ் எல்லாமே எடிமேட்டஸ் அண்ட் கன்ஜஸ்டடாக இருக்கும். கன்ஜஸ்டட் இஸ் நத்திங் பட் பூலிங், அந்த பிளட் அதிகமாக இருக்குது, ரெட்னஸாக தெரியுது, தட் இஸ் அ கன்ஜெஷன். தென் ஃபைனலி கேபிலரி ஆர் வீனஸில் வந்து த்ராம்பை ஃபார்மேஷன். ஸோ இந்த த்ராம்பை ஃபார்மேஷன் எப்போ நடக்கும்னா பிளட்டில் இருக்கிற லியூக்கோசைட்டை விட கிளாஸ்ட்ரிடியம் பாக்டீரியாவுடைய விருலன்சி அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு பாக்டீரியா வந்து காஸ் டிஷ்யூ டெத்தை வந்து காஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் நிறைய இடத்துல வந்து பிளட் பிளாக் ஆகிறதுனால ஸோ இந்த பிளாக்கேஜ் வந்து ஒரு பெரிய பிளாக்காக ஃபார்ம் ஆகும்போது அந்த த்ராம்பையாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ யூ கேன் ஏபிள் டு see capillary or venous thrombi. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் gangrene. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆர் மெடிக்கல் கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.